ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மோடி அவர்கள் அந்த ஒரிசாவில் வி.கே. பாண்டியன் என்ற தமிழர் இருப்பதை சுட்டிக்காட்டும் விதமாக பேசிட்டு, பூரி ஜெகநாதர் கோவில் சாவியெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தொலைஞ்சு போன சாவியெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. இது விமர்சனங்கிறோம், ஆனால் முதலமைச்சர் அது மிகப்பெரிய அவதூறுங்கிறாரு. தமிழர் என்ற இனத்தின் மீது மிகப்பெரிய வன்மத்துடன் மோடி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான காட்டமான அறிக்கையை ஸ்டாலின் விட்டுருக்கிறாங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலரும் இது கண்டன அறிக்கை விட்டுருக்கிறாங்க. ஒரு தேர்தல் பரப்புரையில், இன்னொரு மாநிலத்துக்கான தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை குறிவைத்து தாக்க வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒன்றை மறக்காமல் நினைவுபடுத்துவோம். இதே மோடி தான், இதே பாஜக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முழக்கத்தை முன்வைத்தவர்கள். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டால், தமிழ்நாட்டில் நான் தமிழ் படிக்கவில்லையே என்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நபர் மறுநாள் ஒடியாவில் சென்று தமிழன் உங்களை ஆளலாமா என்று கேட்டிருப்பாரா? இது எதை சொல்றேன்னா, எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதம் இவர்களுக்கு. எல்லோரும் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பான்மையான இறை நம்பிக்கை உள்ள இந்து மதத்தை பின்பற்றுகிற நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது இந்த மோடி ஆட்சியோ தங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுகிற ஒரு கட்சி, இயக்கம், தேசபக்தம் நினைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான ஒன்று. தேசபக்திக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள் சொல்வது. இதை மக்கள் உணரணும். இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தப்படி மனு சொல்லக்கூடிய விதமாக ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு பிலாசபி படி, தத்துவப்படி, சித்தாந்தப்படி இருக்கிற கட்சி. அந்த பிரிவினையைத்தான் இப்பொழுது இவர் தூண்டி வருகிறார். இவர்களை பொறுத்த மட்டில் சாதிய ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக எல்லா காலங்களிலும் இந்த மக்கள் பிளவுபட்டு கொண்டே மோதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மண்ணிற்கு சொந்தம் இல்லாமல் அதே நேரத்தில் இந்த மண்ணை தங்கள் சித்தாந்தம் மூலம் ஆள கற்றுக்கொண்ட பழகிய மக்கள் ஆள முடியும். இதுதான் விஷயம். இந்த விஷயத்திலிருந்து தொடங்குவது தான் இந்த எல்லாமே. ஒரு தமிழர் ஒடியாவை ஆளலாமான்னு கேட்குறார். இந்த தமிழர் ஏன் ஒடியாவை ஆளக்கூடாது? தமிழர் ஏன் மராட்டியத்தை ஆளக்கூடாது? ஏன் மராட்டிய மன்னன் தமிழ்நாட்டில் ஆண்டதில்லையா? சரபோஜி மன்னர் தமிழ்நாட்டை ஆண்டதில்லையா? அப்போ ஒரு மன்னர், இன்றைக்கு ரிஷி சுனக் என்கிற ஒரு இந்தியர் இங்கிலாந்தின் பிரதமராக இருக்கிறார். இதை இந்தியர்கள் கொண்டாடுகிறார்களா இல்லையா? தம்மை ஒரு காலத்தில் ஆட்சி செய்த பிரிட்டிஷ் மக்களை இன்று இந்தியர் ஒருவர் பிரதமராக இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் என்கிற பெருமையை இந்தியர்கள் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அப்போ ஒரு காலத்தில் ஒரு இந்தியா என்பதை ஒன்றாக இருந்ததற்கு ஒரு உதாரணம். அப்போ இன்னைக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கோம், ஒரு நாட்டுக்கும் எல்லைக்கும் சர்வதேச விதிகள் வச்சிருக்கோம், போர் கூடாது, ஆக்கிரமிப்பு கூடாதுன்னு வச்சிருக்கோம். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தது? யாரும் எந்த நாட்டின் மீது படையெடுக்கலாம், வெல்லுகிறவர்கள் எடுக்கிறது தான் சட்டம், நீதின்னு சொல்றோம். அப்படி பார்த்தால் தமிழர்கள் கலிங்கத்து பரணி பாடியவர்கள். ஒரிசாவோட தொடர்பு இருக்கு. தமிழ்நாட்டிற்கும் ஒடியாவிற்கும் ஒரு நீண்ட கால நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் தமிழர்களுக்கு ஒடியா மீதான ஒரு பாசம் வராது. இதை நான் எப்படி சொல்றேன்னா, 1985 அல்லது 86 காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வழக்கறிஞர் சங்கம் இருந்தது. அப்போது ஆக்டிவா இருந்தது இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம். அந்த வழக்கறிஞர் சங்கத்தின் மாநாடு ஒடியாவில் கட்டக் நகரில் நடந்தது. அப்போ நான் சட்ட மாணவராக அப்போ கலந்து கொண்டேன். அப்பொழுது அந்த கட்டக்கில் தமிழர் ஒருவர் அப்பொழுதுதான் ஐஏஎஸ் தேர்வு பெற்று ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கார், சப் கலெக்டராக இருக்கிறார். முழுக்க முழுக்க தமிழிலேயே படித்து தெரிவானவர் அப்பொழுதே. இப்போ பல வழக்கறிஞர்கள் நாங்கள் அதில் போனோம். அதில் சில இப்போ பிறகு இருந்துட்டார் அந்த சீனியர் முருகேசன் சொல்லி அவர். நாங்கள் இருந்த பொழுது அவர்
தமிழிலேயே பல விஷயங்களை சொன்னார். இப்ப கண்ணகி மதுரை எரிச்சதற்கு ஐபிசில என்ன செக்ஷன், இப்படியெல்லாம் ஒரு விளையாட்டாக ஒரு நல்ல திறமை படைத்த ஆட்சியாளராக அவர் இருந்தார். இப்படி பலரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஒடியாவிலிருந்து நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறார்கள். திரும்பி இங்க பார்த்தீங்கன்னா, ஒடியாவைச் சேர்ந்த சாரங்கி சீஃப் செக்ரட்டரியா இருந்திருக்கிறார். ஜே.கே. திரிபாதி டிஜிபியா இருந்திருக்கிறார். இப்போ அவர்களுடைய திறன் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. இப்போ இந்தியாவை ஒற்றுமையாக, ஒருமைப்பாடாக வைத்திருப்பவர்களுக்கு இவையெல்லாம் வேறுபாடாக தெரிவதில்லை. ஆனால் தேசபக்தி என்று சொல்லிக்கொண்டு, இந்தியாவை ஒரே நாடாக நாங்கள் வைப்போம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்தான் தமிழ்நாட்டையும் ஒரியாவையும் மோத விடுகிறார்கள். இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் மோத விடுகிறார்கள். தமிழர்களையும் மராட்டியையும் மோத விடுகிறார்கள். இதைவிட கொடுமை, தமிழர்களையும் உத்தரப்பிரதேசத்தில் இந்து மொழி பேசுபவர்களையும் மோத விடுகிறார்கள். இப்போ இவர்கள் தேசபக்தர்களா? இதைத்தான் கண்மூடித்தனமாக அல்லது தெளிவில்லாத காரணத்தினால் இவர்கள் தேச ஒற்றுமைக்கு பாடுபடுபவர்கள் என்று நம்புகிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி என்ன சொல்றேன்னா, ஒரு 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்த ஒரு நபர் தன் நாட்டு மக்களை பார்த்து இப்படி பேசுவது என்பது ஒரு தரம் தாழ்ந்த செயல். இது ஒரு பிரதமர் ஆக மக்கள் உயர்த்தி வைத்த ஒரு நபர், மக்களால் ஒரு உயரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த நாட்டை நீங்கள் ஆள வேண்டும் என்று கோரப்பட்ட ஒரு நபர், எனக்கு அந்த தகுதி இல்லை, நீங்கள் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு ரத்தம் சிந்திக் கொண்டு இருப்பதை பார்ப்பது மட்டுமே எனக்கு மகிழ்ச்சி என்று குஜராத்தில் தனது வெற்றியின் ஃபார்முலாவை நாடு முழுக்க கொண்டு செல்ல முயற்சிக்கிறார். அப்படிதான் நான் பார்க்குறேன். அதாவது மதவெறியை தூண்டுவது மட்டும் இல்லாமல் தேசிய இனங்களுக்கு மத்தியில், மாநிலங்களுக்கு மத்தியில் பகைமையை தூண்டுவது கூட ஒரு விதமான அவர்களுடைய அரசியல் தான் சொல்கிறீங்க. கட்டாயமாக மோத விடுவதும் அதில் ரத்தம் குடித்து தன்னை வளர்த்து கொள்வதும் ஆர்எஸ்எஸ்ஸின் அடிப்படை சித்தாந்தம். இது கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இதை யாராவது ஒருத்தர் டீகோட் பண்ணியே ஆகணும். பஞ்சதந்திர கதையை நம்ம படிக்கணும். பஞ்சதந்திர கதை ஒரு சூத்திரம், ஒரு ஃபார்முலா. அது என்னன்னா, பலமற்ற மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி பலசாலிகளை வென்று வாழ முடியும் அப்படின்னு காட்டுறது தான் பஞ்சதந்திரம். சிங்கத்தையும் காட்டு ராஜாவான சிங்கத்தையும் கொல்லணும், அதுக்கு நரி தந்திரம் கொடுக்கும். ஒரு பாம்பிலிருந்து காக்கா முட்டையை காப்பாற்றுவதற்கும் ஐடியா கொடுக்கும், அதுக்கு மன்னரை பயன்படுத்தும், அவர் வீரர்களை பயன்படுத்தும். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம் இது எங்கிருந்து வருதுன்னா, நீங்கள் சைக்கலாஜிக்கலாவோ அல்லது ஹிஸ்டாரிக்கலாவோ பாருங்கள். வேறு ஒரு இடத்திலிருந்து வந்து இங்கே வந்து வாழ்வதை யாரும் தவறு சொல்லி, இவர்கள் தான் அப்படிப்பட்ட சைக்கலாஜிக்கலாக இருக்காங்க. ஓ, இவங்க நம்மளை ஆண்டுடுவார்களோ அப்படின்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு சிந்துவெளி நாகரிகத்தின், இந்திய நாகரிகத்தின் தன்மையையும் தான் உள்வாங்கி கொண்டு இது தனது என்று சொல்லிக்கொண்டு அப்படி இல்லாத ஒன்றை இங்கே திணிக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு வரக்கூடிய பயத்தில் தான் இங்கே இருக்கிற சாதிகளை முட்ட விடுவது, மோத விடுவது, இனங்களை மோத விடுவது, பல மொழி பேசும் மக்களை ஒன்றானவர்கள் என்று சொல்லாமல் வேறானவர்களாக காட்டுவது. இல்லாட்டி இந்தியாவினுடைய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் காக்க வேண்டிய அரசமைப்பு கடமை கொண்ட ஒரு பிரதமர் உத்தரப்பிரதேசத்தில் தமிழர்களுக்கு எதிராக பேச முடியுமா? ஹிந்தி பேசும் மக்களையும் தமிழர்களையும் விரோதம் காட்ட முடியுமா? இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களை, வரக்கூடிய மற்ற மாநில உழைக்கும் மக்களை வடக்கன்ஸ் என்று நாம் சொல்லுவது தவறு. அது ஒரு இனவாதமாக மாறிவிடும். அது ஒரு உழைக்கும் மக்களின் தேடல். நாம் நல்லவர்களாக இருந்தால் ஏன் தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது, ஏன் அவர்கள் இந்தியாவிலேயே வேறு மாநிலம் தேடி பிழைப்பை தேடி போக வேண்டிய நிலைமை இருக்கிறது என்ற அரசியலை அவர்களுக்கு புகுத்த வேண்டும். அந்த மக்களைத்தான் இந்தியாவின் மாற்றத்திற்கு தமிழர்கள் உருவாக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் நாம அப்படி வடக்கன்ஸ், நாம சூப்பர், அவங்க பேட் அப்படின்னு சொல்ற மாதிரியான உரையாடல் மோடி போன்ற நபர்களின் தவறான கருத்துக்களுக்குத்தான் உரமாக அமையும். நான் அடிக்கடி சொல்லுவேன். அதைத்தான் நான் இது பிரதமர் செய்வதும் அதே மாதிரி தான் இருக்கிறது. மோடியினுடைய செயல் மிக மிக கண்டிக்கத்தக்கது. இன்னும் கேட்டால், நான் இப்போ இந்தியா கூட்டணியில் உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு சிதம்பரம் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ ஒடியா சென்று இந்திய கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும்.
இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா டெல்லியில் தான் மற்ற மாநிலங்களுக்கான பவன் அதாவது கட்டடங்கள் இருக்கும். தமிழ்நாடு ஹவுஸ் இருக்குது, ஒரிசா ஹவுஸ் இருக்குது, உத்தரப்பிரதேஷ் பவன் இருக்குன்னு வச்சுருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஒடிய மக்களுக்காக ஒரு பவன் இருக்கு. ஒரிசா சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் வந்து திறந்து வச்சுட்டு போனார். ஏன் அதை செய்தார்கள்? ஒடியாவிலிருந்து பல லட்சம் உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து உழைத்து தங்கள் வாழ்க்கையை தேடிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு சாதகமாக உதவி செய்வதற்காக ஒடிய அரசாங்கம் இங்கு ஒரு கட்டடத்தை வச்சிருக்காங்க, நிர்வாகத்தை வைத்திருக்கிறார்கள். இது தேச ஒன்றிணைப்பு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒடியா போன்ற, வங்கம் போன்ற, தமிழ்நாடு போன்ற, ஆந்திரா போன்ற, கர்நாடகா போன்ற மக்கள் தான் இந்தியாவை ஒருங்கிணைத்து வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மோடி போன்ற RSS போன்ற நபர்கள் இந்த வேறுபாடை நம்மளோட டிஸ்டிங்க்ட் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறானதல்ல. நான் உயரமாக இருந்தாலோ குள்ளமாக இருந்தாலோ உங்களுக்கு எதிரானவன் அல்ல இந்த வேறுபாடு. ஆனால் சிந்தனையில் நான் எப்படி இருக்கிறேன் என்றது தான் முக்கியம். அப்போது இந்திய ஒருமைப்பாட்டிற்காக தங்களுடைய இன மொழி அடையாளத்தை இழக்காமல் தங்களையும் வளர்த்து கொண்டு தேசத்தின் ஒற்றுமையையும் காத்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு எதிரான செயல்தான் மோடியினுடைய பரப்புரை செயல். இது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டரே இப்படி செய்யலாமா என்று கேட்க வேண்டிய ஒரு செயல். அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் குறிக்கோள்களை மீறுகிறார் என்ற செயல். இப்படி சொல்லுகிறவர் தான் தனது அமைச்சரவையில் ஜெய்சங்கரையும் நிர்மலா சீதாராமனையும் வைத்திருக்கிறார் அமைச்சர்களாக. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவருடைய கருத்துப்படி இவர்கள் தமிழர்கள் அல்ல. அப்போ அவங்க யார்? இதைத்தான் RSS தான். அப்போ அவருடைய பார்வையின்படி இவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவர்கள். எல் முருகன் இவருடைய கருத்தின்படி தமிழர் அல்ல, அவர் மாறிவிட்டார். RSS சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டதனால் அவர் தமிழர் அல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட படிநிலை மனுநீதித்தனமான அரசியலுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்கிற தைரியம்தான் ஒரு சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நிகழ்வு. இப்போ ஒரு நாட்டில் உலகம் முழுக்க பாருங்க, எதற்கு ஒரு பீனல் சட்டம், தண்டனை சட்டம் வச்சிருக்கோம். ஒரு தவறு நடந்தால் இன்ன முறைப்படி இன்ன விதம்படி விசாரித்து தண்டனை கொடுப்போம் என்பதற்கு தான் வச்சிருக்கோம். ஸோ உலகம் முழுக்கவே ஒரு தவறு நடக்கும் அப்படின்னு. அப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்ட மறு நிமிஷமே தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி பலவிதமாக குரல் கொடுக்கும். ஆனால் இப்பொழுது அந்த அண்ணாமலையோ அல்லது அந்த முருகனோ எங்கு சென்றார்கள்? தமிழர்களுக்கு விரோதமாக இந்தியர்களை தூண்டுகிற இந்திய பிரதமரின் செயலை கண்டிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இது ஆன்டி தமிழுங்க. நாளைக்கு இப்போ சப்போஸ் இஃப் ஒடியாவில் ஒரு பிரச்சனைனா, ஒரு நிர்வாக கோளாறுன்னு வச்சுக்கோங்க, பல காரணங்களால் நல்ல எண்ணம் கொண்ட நிர்வாகத்தில் கூட ஒரு தவறு நடக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் என்ற ஒரு தமிழரை ஒடியாவை சேர்ந்த ஒரு சாதாரண குடிமகன் பிரதமருடைய பேச்சை நம்பினால் ஆன்டி தமிழ் ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காதா? திரு ராஜீவ் காந்தி அவர்கள் தமிழர்களால் தமிழ்நாட்டில் கொலை செய்யப்பட்டார். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆட்சி இந்த நிகழ்வு எப்படி அன்னை இந்திரா காந்தியினுடைய மரணத்தின் பின் ஆன்டிசிக் ரயட்டாக மாறியதோ அப்படி ஆன்டி தமிழ் ரயட்டாக மாறக்கூடாது என்று பார்த்து கொண்ட நாடு இந்திய நாடு. ஒரு நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு நடந்து விட்டது. ஆனால் அது பல இந்திய குடிமக்களின் உயிரை பலிகொள்ளக்கூடாது என்று பார்த்து கொள்வதுதான் இந்தியா. ஒரு முறை நடந்த தவறு மறுமுறை நடக்கக்கூடாது என்று. ஆனால் இவர் செய்வது தமிழ்நாட்டின் மீதான வன்மம். கடந்த 10 ஆண்டுகளாக இவருடைய தகுடுதத்தங்கள், டிராமாக்கள், நாடகங்கள், வசனங்கள் எதுவும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை, தென்னிந்தியாவில் எடுபடவில்லை. அதன் காரணமாக இந்தி மொழி பேசும் மக்களை தமிழ் மக்களுக்கு எதிராக திரட்டி விடுகிறார். தற்பொழுது ஒடியா மக்களையும் அதை செய்ய சொல்லுகிறார். இது ஒரு ஆன்டி இந்தியன் ஸ்டாண்ட். இது ஒரு தேச ஒற்றுமைக்கு எதிரான செயல். மிக மிக கண்டிக்க. ஆனால் இவர்கள் பாரதிய ஜனதாவினர் பேசும்போதெல்லாம் அந்த திராவிட கட்சிகள் தான் பிரிவினவாத கட்சி, அன்னைக்கே தனிநாடு கேட்டாங்க, பெரியார் ஒரு பிரிவினவாதி, அண்ணா ஒரு பிரிவினவாதி,
திராவிடங்கிறதே பிரிவினவாதம், இவங்க என்றைக்குமே இந்திய தேசிய மைய நீரோட்டத்தில் கலந்துக்க மாட்டாங்கன்னு தானே எல்லா விவாதங்களையும் உட்காந்து அவங்க திராவிட கட்சியில தானே பிரிவினவாதின்னு பேசுகிறாங்க. அதுதான் அவங்க என்ன தவறு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேச விடுதலை இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவாகும் முன்பாக ஒரு தேசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற அரசியலை மக்களிடம் பல்வேறு கருத்துகள் எடுத்துச் சென்றன. அதில் திராவிட கருத்து ஒன்று, கம்யூனிஸ்டுகளின் கருத்து ஒன்று, சோசியலிஸ்டுகளின் கருத்து ஒன்று, ஆர்எஸ்எஸ்ஸின் கருத்து ஒன்று. இவர்கள் அனைவருமே இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும், அப்படிப்பட்ட இந்தியா எப்படி, இதில் அம்பேத்கரும் ஒருவர். ஸோ அம்பேத்கருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, பெரியாருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு குறிக்கோள். இவர்கள் எல்லாருமே இந்தியா இப்படி இருக்க வேண்டும் என்று மக்களிடம் எடுத்து சொன்னார்கள், எடுத்து சென்றார்கள். காந்தியும் அதை செய்தார், நேருவும் அதை செய்தார். ஆனால் இந்தியாவிற்கு இவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கான ஒரு அரசமைப்பு அவை தெரிவு செய்யப்பட்டது, மக்களால் தெரிவு செய்யப்பட்டது. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பாடி ஒரு கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்ணுது. அந்த கான்ஸ்டிடியூஷன் 1950 செயல்பாட்டுக்கு வருது. அவ்வாறு வரும் பொழுது இந்த பெரும்பான்மையான மக்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இதன்படி இந்திய குடியரசை நாங்கள் எங்கள் பாதையில் எடுத்து செல்வோம், இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், இந்த அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எங்கள் கருத்துக்களை மக்களிடம் எடுத்து சொல்லுவோம்னு போனாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் அன்றிலிருந்து இன்று வரை தலைமறைவான ஒரு இயக்கம் போல தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் தனது கருத்துக்களை வேறு வேறு இடங்களில், அதாவது ஒரு ஒரு உருமாறி பச்சோந்தி மாதிரி பல இடங்களில் அமர்ந்து கொண்டு கடைசி வரை தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஆனால் தன் சிந்தனையை மட்டும் செயல்படுத்திக் கொள்கிற செயலை இன்று வரை செய்து வருகிறார்கள். அது நேருவுக்கு அந்த அமைச்சரவையாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே தமிழ்நாட்டில் பல ஐஏஎஸ்கள் பல ஐபிஎஸ்களுடைய மைண்ட் செட் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய மைண்ட் செட். பல நீதிபதிகள் அப்படி இருக்காங்க. நம்ம சொல்றது உண்மை என்பதற்கு கல்கத்தாவில் 2 நீதிபதிகளே ஒத்துக்கிறாங்க. ஒருத்தர் போய் பிஜேபியில் கேண்டிடேட்டா இருக்காரு, அவரும் தரக்குறைவாக வங்காள முதல்வர் பெண்மணி மம்தா அவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக சொல்ல முடியுமோ அப்படியே தேர்தலில் பேசுறார். இன்னொருவர் நான் ஆர்எஸ்எஸ் தான் இருந்தேன் என்று ரிட்டையர்மெண்ட் சொல்றார். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம அரசியல் தளத்தில் தான் ஸ்டாலின் சரியில்லை, காங்கிரஸ் ஆட்சி சரியில்லை என்று சொல்லிவிட்டு ஓட்டு மாற்றி போட்டால் நாடு மாற்றிடலான்னு சொல்றோம். அப்படி அல்ல. நிர்வாகத்தில் ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது, எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரசியல் பார்வை மக்கள் மத்தியில் இருக்கணும். அது இருக்கிற இடங்களில் நம்ம ஓரளவு தெளிவாக இருக்கோம், அது இல்லாத இடங்களில் தோற்று போகிறோம். ஸோ இப்போ இந்த பிரிவினை என்பது இல்லாமல் எந்த அளவிற்கு மாறியது என்பதற்கு வரலாறு, இப்போ திராவிட கழகம் ஒன்று சொல்லியதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கருத்துகளில் எவைகளை விட்டு விட்டு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆத்திகம் என்கிற கொள்கைக்கு மாறாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திமுக சொல்லிடுச்சு. திராவிடர் கழகம் நாத்திகத்தை இன்றைக்கும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சமத்துவத்தை பேசுறாங்க. ஸோ இதில் என்னன்னா, இந்த உருவ வழிபாடு என்கிற பக்தி வழியை கடுமையாக நாம் எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டில். இது ஆன்மீக எதிர்ப்பு அல்ல. உங்களுக்கு வள்ளலாரை புகழ்கிற, வள்ளலாரை பின்பற்றுகிற தமிழர்களை விமர்சிக்கிற தீக்காயார் அல்லது திமுக யார்? ஆனால் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள சிலையை தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அது சிலைதான், அது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் வருது. உங்களுக்கு ஒரு கடவுளை திருட முடியுமாங்க? கடவுள் பொருளா? அப்போ உங்களுடைய இறை நம்பிக்கையிலே தப்பு இருக்க. பூரி ஜெகநாதர் ஆலயத்திலிருந்து ஜெகநாதர் காணவில்லை என்று சொன்னால் கடவுளா காணாமல் போயிடுவார்? கடவுளா காணாமல் போயிடுவார்? ஒரு சிலை காணாமல் போயிடு. இந்த வேறுபாட்டை தான் நம்ம சொல்றோம். அப்போ இந்த வேறுபாட்டை உணராத மக்களை நீங்க இறை நம்பிக்கை ஆன்மீகத்திற்கு எதிராக அப்படி திருப்புறீங்க. ஜே கிருஷ்ணமூர்த்தி என்கிற உலகளாவிய அளவுக்கு புகழ்பெற்ற ஆன்மீகவாதி இருந்தது சென்னை அடையாறில் தான், தியோசபிக்கல் சொசைட்டியில். ரமண மகரிஷி இருந்தது
திருவண்ணாமலையில் தான். இந்த ரமண மகரிஷியும் சரி, ஜே கிருஷ்ணமூர்த்தியும் சரி உருவ வழிபாட்டை ஏற்றவர்களே அல்ல. இவர்களுடைய ஆன்மீகமே உருவமற்ற புத்தர் வழி மாதிரி, ராமலிங்க அடிகள் வழி மாதிரியான ஆன்மீகம்தான். இதை இங்கே யாரும் எதிர்க்கல. உங்களை எதை எதிர்க்கிறார்கள் என்றால், நான் செய்த சிலையை ஒருவர் வந்து தண்ணீர் விட்டு எனக்கு தெரியாத மொழியில் ஏதேதோ உளறிவிட்டு அவர் கடவுளாகிவிட்டார், இனி அவரை தொட்டால் தீட்டு என்று சொல்றாங்களே, இதைத்தான் கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம், தவறு என்று சொல்கிறோம், மூட நம்பிக்கை என்கிறோம், இதை பின்பற்றாதீர்கள் என்கிறோம். இது ஆன்மீகத்திற்கு எதிரான செயல் அல்ல, இது முட்டாள்தனத்திற்கு எதிரான செயல். ஸோ இந்த மாதிரியான வேறுபாடுகளை மக்களிடம் எடுத்து செல்வதில் வாக்கரசியல் வந்த பிறகு சில பின்னடைவுகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக உணர்ந்தவர்களுக்கு தெரியும், இது ஆன்மீக எதிர்ப்பு அரசியல் அல்ல, மூட நம்பிக்கை ஒழிப்பு அரசியல். இதே விஷயத்தை தான் திராவிட நாட்டிற்காகவும் திமுக சொன்னது. நாங்கள் திராவிட நாட்டை கைவிட்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னோம். அதை திராவிட முன்னேற்றக் கழகம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிரிவினை கட்சி என்று சொன்னார்களோ, அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஆட்சி செய்தது பாஜக. அது ஒரு பிரிவினை ஆட்சி அல்ல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் மாநிலத்தை சுயாட்சியாக வைத்துக் கொள்ளுவோம், மத்தியில் கூட்டாட்சி செய்வோம். எனவே ஒரே நாடு ஒரே ஆடு ஒரே மாடு என்கிற தத்துவம் தவறு. இந்தியா பல் இன பல்மொழி பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடு. என்னங்க, இன்னும் நல்லா கவனிங்க, இந்தியா ஒரே நாடு அப்படின்னு சொல்றாங்க, ஒருவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏன் பரதநாட்டியம், ஒடியாவிற்கு ஏன் ஒடிசி, வங்காளத்தில் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார நடனம் இல்லை, மேற்கு இந்தியாவில் ராஜஸ்தான் பஞ்சாப் போன்ற இடங்களில் ஏன் கதக்? எல்லாமே அங்கிருந்து உருவாயிருக்கு இல்லையா, அந்த மண்ணிலிருந்து, அந்த மக்களிடமிருந்து, அந்த அந்த அவங்க இதெல்லாம் வந்து நம்ம பெருமைப்படுகிறோம். இப்போ நீ ஒரே நாடு ஒன்றுன்னா, அப்போ ஒரு மற்ற நாட்டியங்களை அழித்து பரதம் தான் இந்தியாவின் டான்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? அப்போ இந்தியாவினுடைய பல கலாச்சார விஷயங்கள் எல்லாம் அழித்தவர்கள் சொல்றாங்க நாங்கள் தேசபக்தர்கள்னு. அதை காப்பாற்ற வேண்டியவர்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் தேச விரோதிகள். இதுதான் நடக்குது. இந்த கருத்தியல் போரை நடத்துவதில் எனக்கு இருக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அழிக்க நினைக்கிற ஒரே கல்விக்கூடம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அப்போ அது ஏன்னு நம்ம கவனிக்கணும். அப்போது கடந்த 50 ஆண்டுகளாக ஆளக்கூடிய திராவிட கருத்தியல் தமிழ்நாட்டிலும், அல்லது 33 ஆண்டுகள் மேற்கு வங்கத்திலும், அதை விட அதிகமான காலங்கள் கேரளாவிலும் ஆளக்கூடிய இடதுசாரி அமைப்புகளோ அப்படிப்பட்ட சமூகியல் ஆராய்ச்சி திறமை கொண்ட ஒரு பல்கலைக்கழகத்தை தங்கள் மாநிலங்களில் உருவாக்கவில்லை. நமக்கு ஏன் தோல்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசக்கூடிய நான் பேசக்கூடிய கருத்தியல்கள் எல்லாம் அரசியல் தளத்தில் இருக்கின்றதே தவிர சமூகியல் ஆராய்ச்சி தளத்தில் இல்லை. இன்னைக்கு போனீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிசர்ச்சோ சோஷியாலஜி ஆராய்ச்சியோ பிஹெச்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 90% ஆர்எஸ்எஸ் கருத்தியலின் மூலமான கருத்தியல்களாக தான் பிஹெச்டி ரிசர்ச் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளிவந்திருக்கும். தமிழ்நாட்டு ஆராய்ச்சியில் நான் ஒரு புத்தகம் பார்க்குறேன், ஒரு பெண்மணியனுடைய ஆராய்ச்சி புத்தகம், அதை இப்போ இங்கே இல்லை என்னிடம் எடுத்து சொல்கிறதுக்கு. அதில் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, பழந்தமிழ் இலக்கியத்தில் வைணவம் எப்படி இருந்தது, இதுதான் ஆராய்ச்சி. ஆனால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு சுயமாக ஆராய்ச்சி செய்தாலோ, அல்லது வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள் பணிபுரிந்தாலோ, அல்லது கல்லூரியிலோ ஒரு பல்கலைக்கழகத்திலோ பணியேற்று நடத்தினாலோ அவர்கள் பார்வையே மாறுபட்டு இருக்கிறது என்கிற பயம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் எடுக்க முடியும் என்பதற்கு உதாரணம் தான் ஜேஎன்யூ. ஆனால் அதை காப்பாற்ற இயலாத நிலையில் இன்னைக்கு இந்தியா இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு போன்ற பல்கலைக்கழகங்களில் அத்தகைய சமூகியல் ஆராய்ச்சி இருந்தால் நீங்களோ நானோ இந்த பிரதமரின் செயல் எவ்வளவு கீழ்த்தரமானது என்பதை விவாதிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அடிப்படையில் சில மாற்றங்கள் தேவைங்கிறீங்க.
இல்ல சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் இருக்கணும்னு சொல்றேன். நீங்க பாருங்க, கார்ப்பரேட் சைடு எப்படி வளர்றாங்க, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய R&Dக்கு செலவு பண்றாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்றாங்க. ஆனால் திராவிட கருத்தியலோ தமிழ்நாடோ இல்லை இன்க்ளூடிங் காங்கிரஸ் கருத்தியலோ சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்சுக்கு கவனம் செலுத்தவில்லை. அந்த இடங்கள் எல்லாம் RSS-ஆல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணம் சென்னை IIT. அவர்கள் இளையராஜா என்கிற தமிழ்நாட்டில் தமிழர்கள் மூலமாக வந்த கருத்தியல் மாற்றத்தில், சமூக மாற்றத்தில் உந்தப்பட்டு தனது திறமையால் உலகறியப்பட்ட ஒரு பிம்பத்தை தங்களது என்று அப்ராப்ரியேட் பண்றாங்க. அதாவது இளையராஜாவை ஹைஜாக் பண்றாங்க. ஆனா இளையராஜா யார்? இளையராஜாவுடைய அண்ணன் பாவலர் வரதராசனுடைய பாடல்களை கேட்ட தமிழகம். இதை அவர்களே பல மேடைகளில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். பிறகு நிறுத்தி விட்டார்கள். இன்றைக்கு அதே கங்கை அமரன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அந்த மாதிரி எதிர் முகாமை தன்மைப்படுத்துகிற வேலைகளை தொடர்ந்து ஈடுபடுறாங்க. ஆனா எனக்கு என்ன அதான் ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களை எடுப்பாங்க, என்ன எடுப்பாங்க. ஒரு துறையில் நீங்கள் சிறந்து வந்து விட்டீர்கள் என்றால் உங்களை அவர்களாக எடுத்துக்கொள்வதில் அவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. அதுதான். ஆனா இப்ப இல்ல அந்த தன்மைப்படுத்த அரசியல் புத்தரை அவங்களால எடுத்தாங்க, அம்பேத்கர் எடுத்தாங்க, நாராயணகுரு எடுத்தாங்க, ஐயன்காளியை எடுத்தாங்க, ஐயா வைகுண்டர், யாரெல்லாம் சனாதன எதிர்ப்பாளர்களோ அவங்களையெல்லாம் RSS பிதாமகர் மாதிரி அவங்க காண்பிக்கிற வேலையில் ஈடுபடுறாங்க. அதை பலர் முடியவில்லை. அந்த வள்ளலாரை நாம் எடுக்கவில்லை. அதையும் நீங்க கவனிக்கணும். ஆனா இந்த நிலையில் தான் இல்லை அது வள்ளலாரையே அவங்க எடுக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அதுக்கான பதிலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருவள்ளுவர், திருக்குறள் இப்படின்னு எல்லாமே எங்காலு தான், காமராஜர், மூப்பனாரெல்லாம் பாராட்டிடுறாங்களே. இப்போ ஒரிசாவில் போய் தமிழர்கள் திருடர்கள் தமிழ்நாட்டில் தான் திருடிட்டு போயிட்டாங்க, அங்கே தான் சாவி இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வந்தால் என்ன பேசுவார்? தமிழ்நாட்டுக்கு திருப்பி வர முடியுமா? வந்தால் மோடி என்ன பேசுவார்? யார் கேள்வி கேட்க போகிறாங்க? பேசிட்டு போனா கேள்வி கேட்கிறவங்க யார்? இப்போ அந்த இடத்திலேயே ஒரு பேட்டி கண்டு இருந்தால் இது நீங்க தமிழ்நாட்டில் இப்படி சொன்னீங்களேன்னு சொன்னா ஒரு பதில் அவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். அவர் தான் ஒன் வே ஆச்சு, ஒன் வே டிராபிக் தானே. அதுதானே பிரச்சனையே. அவர் ஒரு கலந்துரையாடலுக்கான நபர் இல்லையே. அவங்க சித்தாந்தமும் கலந்துரையாடலுக்கான சித்தாந்தம் இல்லையே. ஆனா திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்கள் நல்லவர்கள் அப்படின்ட்டு போயிடுவாரு. அப்படியா? ஆமா. விவேகானந்தரை வைத்து பாராட்டுவது தமிழ்நாடு தான் சொல்லிட்டு போவாரு. விவேகானந்தரை தமிழ்நாடு இன்னமும் நினைவு கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆன்மீக பூமி. ராமரே வந்து இங்கதான் சாமி கும்பிட வேண்டி இருந்தது. அவர் ஊர்ல கடவுளே கிடையாது. அவர் சிவனை தேடி வந்ததே ராமேஸ்வரத்தில். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பு வராதா? தமிழர்களை திருடர்கள் சொல்லிட்டாங்கன்னு ஏற்கனவே இருக்கிறதுனாலதான் அவர் ஆன்டி தமிழ பேசுறாரு. அதான் ஏற்கனவே இப்போ ஒரு சிலர் அதிகாரம் உள்ள பக்கத்தில் மாறுகிறார்கள் அப்படிங்கிறத ஒட்டி கருத்தியல் மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு ஒரிஜினாலிட்டின்னு ஒண்ணு நமக்கு இருக்கு. நமக்கென்ற ஒரு இயற்கை தன்மை இருக்கு. அது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல ஒரு பேட்டி பார்த்தேன். சினிமா நடிகர் பரத், அவங்க ஏதோ சினிமா ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க, ஏதோ ஒரு சினிமா. அங்க ஜார்க்கண்டுடைய நிலை, பீகாருடைய நிலை, மேற்கு வங்காளத்தில் சில பகுதிகளுடைய வாழ்வியல் அப்பா பார்க்க சகிக்கல. நம்மெல்லாம் அங்க வாழவே முடியாது, தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல. இதற்கு அவர் ஒரு திராவிட கருத்தியலாளரோ அல்லது காங்கிரஸாரோ கம்யூனிஸ்டோ அல்ல இதோ கிடையாது, இல்லது தமிழ் தீவிரவாதியும் கிடையாது. இந்த உணர்வு உங்களுக்கு வரும், எனக்கு வரும். 1986க்கு பிறகு 86ல் நான் JNU படிக்க போகும் பொழுது, வட இந்தியாவை நான் நிறைய பார்க்கும் பொழுது எனக்கு வந்தவனே, இந்தியாவில் இந்தியர்கள் திறமையை ஏன் வந்து அடுத்த மாநிலங்கள் எடுத்துக்கொள்வதில்லை? ஏன் தமிழ்நாட்டில் சாலை வசதி அதிகமாக பெருகி இருக்கிறது? அதே நிலையை ஏன் உத்தரப்பிரதேசம்? அந்த இயக்குனர் வசந்தபாலன் பேசியிருந்தாரு. இயக்குனர் வசந்தபாலன் அப்படியே அந்த 70 ஆண்டு கால திராவிட ஆட்சி இதெல்லாம் பேசியிருந்தாரு. அதை தாண்டி நான் என்ன சொல்றேன்னா, இந்தியர்களாக இந்த மேனேஜ்மெண்ட் அறிவை ஏன் அடுத்தவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை? இப்ப நாம போய் சிங்கப்பூரை தான் சொல்றோம், அல்லது இன்னொரு துபாய் மாதிரி தான் சொல்றோமே ஒழிய, சென்னை போன்ற அல்லது தமிழ்நாட்டை போன்ற சாலை வசதிகளை ஏன் உத்தரப்பிரதேசம் உருவாக்கவில்லை? கல்விக்கூடங்களை ஏன் உருவாக்கவில்லை?
இது நீங்க இன்னொன்று கவனிச்சீங்கன்னா, மருத்துவத்துறையில் தமிழ்நாடு அதிகமாக விரும்பப்படும் மாநிலமாக இருக்கு. தொடக்க காலத்தில் சிஎம்சிக்கு வருவாங்க. அதன் பிறகு இப்ப அப்பல்லோ போன்ற மருத்துவமனைகளுக்கு, இல்ல சிம்ஸ் போன்ற மருத்துவமனைகளுக்கு அதிகமாக வடக்கு மற்றும் கிழக்கு இந்திய மக்கள் வர்றாங்க. நீங்க அத பார்ப்பீங்க. இப்போ அவ்வாறு வந்த ஒரு கருத்தியல் ரீதியான சிறந்த ஒரு வழக்கறிஞர், சீனியர் ஒருத்தர ஒரு காலத்தில் நான் கேட்டேன். "ஏன் அவ்வளோ செலவு பண்ணிட்டு இங்க வர்றீங்க? நீங்க பணக்காரர்கள், நிலச்சுவார்ந்தார்கள்லாம் நெறைய இருக்கிறீங்க. இன்னமும் உங்களுக்கு நிலம் பிரித்து கொடுக்கப்படவில்லை மக்களுக்கு. 3000 ஏக்கர், 5000 ஏக்கர் வச்சிருக்கிற ஜமீன்தார்லாம் இருக்கீங்க. நீங்க ஏன் ஒரு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல அங்க கட்டிக்கொள்ள கூடாதுன்னு கேட்டால், எங்களால் நிர்வாகம் செய்ய இயலாது. ஏன்னா, இப்போ ஒரு எக்ஸ் கட்டுறாருன்னா, அவருடைய சாதி இதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ராஜ்புத்துன்னு வச்சுக்கோங்க. பணம் இருக்கு அவர்கிட்ட, இடம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு எல்லாம். ஆனால், நோயோட ஒருத்தன் உள்ள வரும்பொழுது, அந்த துப்பாக்கி அல்லது வச்சு இந்த ராஜ்புத் ப்ரைடோட புஷ் பண்ணிட்டு உள்ள வருவாரு. "நீ யார்றா என்ன தடுக்க? செக்யூரிட்டிக்கு ஐயா உட்காருங்க, இங்க வாங்க, இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, இந்த டோக்கன் கொடுங்க, இங்க போங்கன்னா" அந்த நிர்வாக நடைமுறைகளை ஏற்க மாட்டார்கள். "என்னையே தடுக்கிறியா நீ?" என்று செய்வார்கள் என்கிற பிரச்சனை. ஸோ இது ஒரு கலாச்சார பிரச்சனை. அப்போ பணம் இருந்தும், வசதி இருந்தும் அவர்களால் அங்கு ஒரு மருத்துவமனையை கட்டிக்கொண்டு செயல்படுத்த முடியவில்லை. இதே போல தான் உங்களுக்கு கல்வி நிறுவனங்களும். இப்போ கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 12th ஃபெயில்னு ஒரு சினிமாவுல நல்லாவே காட்டியிருப்பாங்க. எல்லாருமே காப்பி அடிக்க விடுறது இது மாரி. ஸோ ஒரு நடுத்தரமான ஒரு நியூட்ரல், மதத்துக்கு எப்படி நியூட்ரல்னா செக்யூலர் சொல்றோமோ, அது மாரி கல்வியில, மற்ற விஷயங்களில் குடிமக்களுக்கான ஒரு குடி அமைப்பை இன்னமும் தயார் செய்து கொள்ள இயலாத நிலையில் தான் வடக்கு இருக்கிறது. கண்டிப்பா. மோடி அவர்கள் இப்படி ஒரு மாநிலத்தில் சென்று இன்னொரு மாநிலத்தை பற்றி தவறாக பேசுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று பூர்வமான தரவுகள் என்ன, விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு எந்த வகையில் பிற மாநிலத்திலிருந்து உயர்வானது, மேன்மையானது, எந்த அளவுக்கு தனித்துவத்துடன் இங்கே உள்ள ஆட்சியாளர்கள், இங்கே உள்ள மக்கள் பண்பாட்டுடன் இருக்கிறாங்க, வட இந்தியாவில் இங்கே மதவாத அமைப்புகள் எந்த அளவுக்கு அவர்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை ரொம்ப பகுத்து பிரித்து பார்த்து ரொம்ப நுட்பமான அரசியலை முன் வச்சிங்க.